ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 11/6/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும் இருக்கு. 9:30 to 10:30. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4:30 to 5:30, அதாவது 4:30 5:30. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். ரிஷபலக்னம் இருப்பு 37 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:52 மணிக்கு. கரண் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:53 மணி வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 8:59 மணி வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:23 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று பிற்பகல் 1:53 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 8:59 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:59 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. இந்த பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதுல நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாக செல்வ நிலை உயரும். அதேமாரி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணாய ஒரு 107 தடவை சொல்லிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு அருமையாக சித்திக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், ரிஷப ராசியில் சூரியன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். ஏன்னா அஷ்டம ராசியில் சந்திர பகவான் அஷ்டம ராசியில் இருந்தால் சந்திராஷ்டமம் உங்களுக்கே தெரியும். சந்திராஷ்டமம் என்ன பண்ணும் அப்படின்னா குழப்பத்தை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும். ஏதாவது ஒரு காரியத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வரலாம். வரும்னு சொல்ல மாட்டேன், வரலாம். அதனால கவனமா இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. அனாவசியமான சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்க, அனாவசியமான சாப்பாடு. அதேமாரி பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போடுங்க. உங்கள் பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள். அற்புதம். களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். அது என்ன விசேஷம் அப்படின்னாலே 7ஆம் பார்வை உங்க ஜென்மராசியை பார்ப்பார். உங்க ஜென்மராசியை பார்க்கறதுனாலே ஒரு சந்தோஷம். இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். கூட்டாளிகள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கு. அதேமாரி வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சரி. இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சுட்டு பாருங்க, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதவம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். ஏன்னா பகைரோன ரோகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்க. சந்திர பகவான் ஆதிபதியம் பதினா இது இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் 6ஆம் இடம். ஏன்னா உத்தியோகத்துல சில பேருக்கு ஒரு சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். ஆனா சில பேருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும், பவர்ஃபுல் டேயா இருக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, சிட்டிஸ் ஓடிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு இனிமையான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கடன் சுமைய ஒரு வழி வகை வாய்ப்புகள் உண்டாகும். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தைகள் ஆதரவா இருப்பார். ஆன்மீக பயணங்கள் திடீரென உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் விருத்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்ம ராசினியர்களை, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி உற்சாகமான ஒரு நாள். இன்னைக்கு கேந்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய திருநாள். சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். இன்னைக்கு உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க. அதே மாதிரி பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில முன்னேற்றங்களுக்காக அதிரடியான மாற்றம் அமைத்து அதிரடியான லாபம் குவிக்க பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் தைரியமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள்
உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு சின்னதா இருக்கு பத்தில அதை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பா இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்ப போறீங்க, சும்மா அதிர்து இல்ல. இன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்காரு. உங்களுக்கு ஜீவனத்துல ஒரு விருத்தி கிடைக்கும். உத்தியோகத்துல ஒரு எதிர்பார்த்த ஒரு காரியம் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பொதுமனை பொதுவீடு வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டாகும். கலைத்துறை நண்பர்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். ஆன்மீக பயணங்கள் திடீரென கிடைக்கலாம். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கர் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க பிடித்துவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்னைக்கும். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில சந்திர பகவான் இருந்தாலே நான் ஏற்கனவே சொல்லுவேன், சந்தோஷமும் இருக்கும், சில நேரங்களில் சில குழப்பங்களும் இருக்கும். ஏன்னா மனோகாரகன் இல்லையா, மனசு எல்லாருக்கும் அலபாஞ்சிட்டே இருக்கு பாருங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. பேசுகிற வார்த்தைகள் வாகன பயணங்கள்ல கவனமா இருங்க. மற்றபடி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அலைச்சல் திரிச்சல் இருந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவைப்படும். கூட்டாளிகளிடையே தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துல சந்திர பகவான் இன்னைக்கு மறைந்த ஒரு இன்பத்தை உங்களுக்கு கொடுப்பார். மறைந்த இன்பம் என்ன? திடீர்னு ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று தேட்டருக்கு போய் சினிமா பார்க்குற மாதிரி, இல்லைன்னா ஹோட்டலுக்கு போகிற மாதிரி, இந்த மாதிரி திடீர்னு ஒன்று உங்களுக்கு தோணும். அந்த மாதிரிலாம் ஒரு திடீர்னு ஒன்று கிடைக்கலாம். அதே மாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைப்பதோடு மட்டுமன்றி விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வதற்குண்டான வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்கள் அழைப்புகள் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சந்தோஷமான செலவு ஒன்று வந்து சேரலாம். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா லாபம் 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 தான் இன்னைக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திர பகவான் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமா லாபகரமா மென்மைகரமா செல்லும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோன்னா அந்த சாக்லேட்டை ரேப்பரை பிரிச்சுட்டு சாப்பிட்ருங்க. இல்லையா யாருக்காவது கொடுத்துருங்க குழந்தைகளுக்கு. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பு தான். இன்னைக்கு ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துல சந்திர பகவான். பரபரப்பா இருப்பீங்க. உத்தியோகத்துல வேலை பளு அதிகமா இருக்கும். ஆனா அதெல்லாம் புன்சிரிப்போட முடிப்பீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். சில பேருக்கு உபதொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு உங்க பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். ஏன்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்துட்டார். அதனாலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுல தெளிவு கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கோஷ்டி பூசல்கள் மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேபோல் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.